திருவாரூர் மாவட்டம் திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோவிலில் செயல் அலுவலராக பணியாற்றி வந்த ஜோதி 1,00,000 ரூபாய் லஞ்சம் பெற்றபோது லஞ்ச ஒழிப்புத் துறையினரால் கைது செய்யப்பட்டார். மன்னார்குடி ஆனந்த விநாயகர் கோவிலிலும் கூடுதல் பொறுப்பு வகித்து வந்த அவர் திருக்கொள்ளிக்காடு கோவிலில் எழுத்தராக பணியாற்றிய சசிகுமார் பணி ஓய்வு பெறும் நிலையில் அவரது பழைய சம்பள பாக்கியை விடுவிக்க லஞ்சமாக 1,00,000 ரூபாய் கேட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனைத் தொடர்ந்து சசிகுமார் திருவாரூர் லஞ்ச ஒழிப்பு காவல் துணை கண்காணிப்பாளர் நந்தகோபாலிடம் புகார் அளித்தார். இன்று மன்னார்குடி ஆனந்த விநாயகர் கோவிலில் சசிகுமார் லஞ்சமாக 1,00,000 ரூபாய் கொடுத்தபோது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சம்பவ இடத்திலேயே ஜோதியை கைது செய்தனர். இதற்காக மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் குழுவில் காவல் ஆய்வாளர்கள் சித்ரா, அனிதா உள்ளிட்ட 10ற்கும் மேற்பட்ட போலீசார் பங்கேற்றனர். மேலும் கோவில் நிதிகள் முறையாக கணக்கில் காட்டப்படாததும், சென்னையைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் கோவிலுக்காக வழங்கிய குடிநீர் சுத்திகரிப்பு கருவியை அவர் தனது சொந்த வீட்டில் பயன்படுத்தி இருந்ததும் அதிகாரிகளின் விசாரணையில் தெரியவந்தது. தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஜோதியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.